ஜனநாயகம் படத்துக்கு தடை, அதற்கும் திமுக தான் காரணம் என்கிறார். என்ன வேடிக்கை! அவர் இங்கே ஆட்சியை பிடிக்க போவதாக ஆட்டம் போடுகிறார். பிஜேபியை எதிர்த்து ஏன் அறிக்கை விட வேண்டியதுதானே? சென்சார் போர்டை யார் கட்டுப்படுத்துவது? நீதிமன்றத்திலே உமக்கு எதிராக வழக்கு தீர்ப்பை தருவது யார்? அதற்கும் திமுக அரசுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் பிஜேபியை எதிர்க்க முடியவில்லை? ஏன் மோடியை எதிர்க்க முடியவில்லை? இன்னும் தேர்தலுக்கே நீங்கள் வரவில்லை. அதற்குள்ளேயே இவ்வளவு பயந்தால் எப்படி எதிர்காலத்தில் நீங்கள் அரசியல் செய்ய போகிறீர்கள்? யாரை கண்டு அஞ்சுகிறீர்கள்? எதற்காக அஞ்சுகிறீர்கள்? ஆரியர்களை திருப்திப்படுத்துகிறார்கள், அவ்வளவுதான். அவர்கள் எழுதி தருகிற அஜெண்டா படி செயல்படுகிறார்கள், அவ்வளவுதான். இது ரொம்ப சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கணும். எவன் ஒருத்தன் பிஜேபி எதிர்க்கிறது தயங்குறானோ அவன் அவர்களால் உருவாக்கப்பட்டவன் என்று பொருள். எவன் ஒருவன் மோடி அரசை எதிர்க்க விமர்சிக்க தயங்குகிறானோ அவன் அவர்களால் வளர்க்கப்படுகிறவன் என்று பொருள், அவ்வளவுதான். உனக்கு ஏன் தயக்கம்? இந்த 4.5 ஆண்டு கால திமுக அரசை விமர்சிக்கிற மோடி அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், இந்த 11 ஆண்டு கால ஆட்சியில் நீங்கள் என்ன சாதித்து கிழித்திருக்கிறீர்கள்? சொல்லுங்கள். விலைவாசி உயர்வு இன்றைக்கு சங்கம் ஒரு கிராம் எவ்வளவு? ஒரு சவரன் 1.25 லட்சம். எதனால் ஏற்பட்டது? உலக சந்தையில் இந்திய ரூபாயின் மதிப்பு இவ்வளவு தூரம் வீழ்ந்ததற்கு யார் பொறுப்பு? திமுக அரசு பொறுப்பா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் பொறுப்பா? இந்திய ரூபாயின் மதிப்பு உலக சந்தையிலே வீழ்ந்ததற்கு யார் பொறுப்பு? 11-12 ஆண்டுகள் ஆட்சி புரிந்திருக்கிறீர்கள். என்ன மேம்பாட்டை உங்களால் காட்ட முடியும்? அதானிக்கும் அம்பானிக்கும் இந்தியாவை விற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். எல்லாவற்றையும் முதலாளித்துவ மயமாக்கி கொண்டிருக்கிறீர்கள். ஒருபுறம் கார்ப்பரேட் மயம், இன்னொரு புறம் சனாதன மயம். இதுதான் பிஜேபி ஆட்சி. முஸ்லிம் வெறுப்பு, சிறுபான்மை மக்களுக்கு எதிரான அச்சுறுத்தல், பாபர் மசூதி இடிப்பு, திருப்பரங்குன்றத்திலே மதவாத அரசியல். என்ன செய்து கிழித்து விட்டீர்கள்? என்ன சாதனையை உங்களால் அடுக்க முடியும்? 4.5 ஆண்டு கால திமுக அரசை விமர்சிப்பது எந்த அடிப்படையில் என்பதை உங்களால் சொல்ல முடியுமா? வெறும் தேர்தல் நோக்கம்தான், அரசியல் ஆதாயம்தான். அதற்கு எடப்பாடி துணை போகிறார். தமிழ்நாட்டு மக்கள் எடப்பாடியை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் எம்ஜிஆருக்கு விசுவாசமாக இல்லை, ஜெயலலிதா அம்மையாருக்கு விசுவாசமாக இல்லை. வெறும் சர்வைவல் ஆஃப் தி பொலிட்டிக்கல் கெயின், அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு, தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்காக சந்தர்ப்பவாத அடிப்படையிலே பாஜகவோடு இன்றைக்கு கூட்டணி அமைத்திருக்கிறார். பாரதிய ஜனதாவோடு எந்த காலத்திலும் அதிமுக கூட்டணி வைத்துக் கொள்ளாது என்று சொன்னவர் தானே ஜெயலலிதா அம்மையார். எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? எடப்பாடி அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், அம்மையார் ஜெயலலிதா சொன்னாரா, சொல்லவில்லையா? மோடியா லேடியா மோதி பார்க்கலாம் வா என்று அழைத்தவர் தானே ஜெயலலிதா அம்மையார். ஒரு காலத்தில் நாங்கள் நம்பி ஏமாந்து விட்டோம், இனி எந்த காலத்திலும் பாஜகவை நம்ப மாட்டோம், பாஜகவோடு எந்த காலத்திலும் அதிமுக கூட்டணி வைத்துக் கொள்ளாது என்று சொன்னாரா, சொல்லவில்லையா? எந்த அடிப்படையில் பாஜகவோடு நீங்கள் கூட்டணி வைக்கிறீர்கள்? என்ன அச்சுறுத்தல்? ஜனநாயகம் படத்துக்கு தடை, அதற்கும் திமுக தான் காரணம் என்கிறார். என்ன வேடிக்கை! அவர் இங்கே ஆட்சியை பிடிக்க போவதாக ஆட்டம் போடுகிறார். பிஜேபியை எதிர்த்து ஏன் அறிக்கை விட வேண்டியதுதானே? சென்சார் போர்டை யார் கட்டுப்படுத்துவது? நீதிமன்றத்திலே உமக்கு எதிராக வழக்கு தீர்ப்பை தருவது யார்? அதற்கும் திமுக அரசுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் பிஜேபியை எதிர்க்க முடியவில்லை? ஏன் மோடியை எதிர்க்க முடியவில்லை? இன்னும் தேர்தலுக்கே நீங்கள் வரவில்லை. அதற்குள்ளேயே இவ்வளவு பயந்தால் எப்படி எதிர்காலத்தில் நீங்கள் அரசியல் செய்ய போகிறீர்கள்? யாரை கண்டு அஞ்சுகிறீர்கள்? எதற்காக அஞ்சுகிறீர்கள்? இந்த துணிச்சல் இல்லை. இந்தியாவிலேயே இன்றைக்கு 2 மாநிலம் தான், தமிழ்நாடும் கேரளாவும் தான் மோடி எதிர்ப்பில், பாஜக எதிர்ப்பில், RSS எதிர்ப்பில் இன்றைக்கும் உடும்பு பிடியாக இருக்கிற மாநிலங்கள். கர்நாடகா மேற்கு வங்கத்தில் கூட மாறி மாறி வரும், தெலுங்கானாவில் கூட மாறி மாறி வரலாம். எனக்கு தெரிஞ்ச 2001 எவ்வளவோ முயற்சியை மேற்கொண்டு வருகிறார்கள். நீங்க பிஜேபியோட கூட்டணி வைக்கலையா? அப்பெல்லாம் பிஜேபி யாருக்குமே தெரியாது தமிழ்நாட்டில். திமுக கூட்டணியில் பிஜேபி இருந்துதான் கூட பல பேருக்கு தெரியாது. அப்படி ஒரு கட்சி. அவங்க ஓட்டு போட்டு நான் எம்எல்ஏ ஆனா.
அன்னைக்கு திமுக காரங்களே எனக்கு ஓட்டு போடல. நான் மங்களூர் தொகுதியில் ஜெயிக்கும் போது நான் போய் கலைஞர்கிட்டே சொன்னேன். அன்னைக்கு போய் கலைஞர்கிட்டே நான் சொன்னேன், உண்மையை சொல்றேன், கலைஞர்கிட்டே போய் சொன்னேன், எனக்கு தெரிஞ்சு உங்க கட்சிக்காரங்க உதயசூரியன் சின்னம் எழுதாதது இந்த தேர்தலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மங்களூர் தொகுதியில் ஒரு இடத்து கூட என் பேரையும் எழுதல, உதயசூரியன் சின்னத்தையும் வரையில. கடைசி 5 நாள்ல நான் மதுரையிலிருந்து ஒரு 50 பேரை இறக்கி நானே சூரியனை எல்லா வீட்லையும் வரைஞ்சி போட்டேன். வெறும் 2000 ஓட்டுல ஜெயிச்சேன். அந்த பதவி எனக்கு வேணான்னு 2.5 வருஷத்துல தூக்கி எறிஞ்சிட்டு வெளியே வந்தேன். அதுல என் மேல கலைஞருக்கு கடுமையான வருத்தம். பல வருஷம் கழிச்சு ரவிக்குமார் செல்வம் தான், செல்வ பெருந்தகை அவர்கிட்ட நான் போய் சொல்லியிருக்கிறேன், அப்போ உங்க தலைவர் செஞ்சது சரியில்லை, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு, எனக்கு அது பெரிய வலி வருத்தம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். திமுகவே எனக்கு ஓட்டு போடும் போது பிஜேபிக்கு மங்களூர் தொகுதியில் ஒரு ஆள் கூட கிடையாது. அங்க அந்த இப்படி ஒரு கட்சி இருக்கிறதே 2001 யாருக்கும் தெரியாது. ஆனா அப்பவே நான் சொன்னேன், என்ன சொன்னேன்னா, திமுக கூட்டணியில் சேருவீங்களான்னு பத்திரிகையாளர்கள் கேட்டப்ப நான் சொன்னேன், அந்த கூட்டணியில் அப்ப நான் சொன்னேன் 2001 நாங்கள் 99 தான் தேர்தல் அரசியலுக்கு வரோம். 2001 சொன்னது திருமாவளவன். இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த கூட்டணியில் பிஜேபி இருக்கு, அதனால எனக்கு அந்த கூட்டணியில் சேர விருப்பம் இல்லைன்னு சொன்னேன். கலைஞர் கேட்டிருக்காங்க. கலைஞர் பத்திரிகையாளர் சொல்றாரு, திருமாவளவன் எங்களோட தானே கூட்டணி வச்சுக்க போறாரு, பிஜேபியோட வச்சுக்க போறாரு, அவங்க ஒரு கட்சி, அவங்க எங்கேயோ ஒரு மூலையில் உட்கார போறாங்க, திருமாவளவன் எங்களோட வரலாம், தாராளமா வரட்டும், அவர் வந்தா நாங்கள் வரவேற்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். அன்னைக்கே திருமாவளவன் சொன்ன வார்த்தை, பிஜேபி இருக்கிற அணியில் திருமாவளவன் இருக்க மாட்டான் என்று சொன்னார். அன்னைக்கு எங்களுக்கு அரசியல் புதுசு. அதன் பிறகு ஒரு உறுதியான முடிவை நாங்கள் எடுக்கிறோம். அதுக்கு பிறகு நாங்கள் அவங்கள்ட்ட போயிட்டு, அன்னைக்கு தான் இருந்துட்டோம், இன்னைக்கு நாங்கள் உங்களோட சேர்ந்துட்டு வரோம், எங்களுக்கு எப்படியாவது 4 சீட்டு கிடைச்சா போதும், 2 சீட்டு கிடைச்சா போதும், அல்லது நான் மட்டும் எம்எல்ஏ ஆனா போதும் அப்படின்னு நான் போய் பல்ல இழிக்கல. அப்படி போய் யார்கிட்ட நிக்கல. பிஜேபியை எதிர்க்காமல், இந்திய தேசியத்தை எதிர்க்காமல், மோடியை எதிர்க்காமல் ஒருவன் தமிழ் தேசியம் பேசுகிறான் என்றால் அது போலி தமிழ் தேசியம். இந்திய தேசியத்தை எதிர்ப்பதுதான் இன்றைக்கு இந்த கால பொருத்தத்தில் இந்திய தேசியம் என்பது பாஜக முன்வைக்கக்கூடிய இந்து தேசியவாதம். காந்தி வைத்தது நாட்டின தேசியவாதம், இந்தியன் என்கிற தேசியவாதம், இந்தியன் நேஷனலிசம். அம்பேத்கரும் பெரியாரும் வைத்தது சமத்துவ தேசியவாதம். பிஜேபி வைப்பது இந்துத்துவா நேஷனலிசம். இந்துயிசம் வேற, இந்துத்துவா வேற. அதுல நீங்க ஒரு தெளிவுக்கு வரணும். இந்துயிசம்ங்கிறது சாதாரண ஒரு இந்துவின் நம்பிக்கையை பொறுத்தது, நம்பிக்கையோடு தொடர்புடையது. இப்ப எங்க அம்மா ஒரு இந்து கடவுள் மீது நம்பிக்கை வைக்குது, எல்லா கோயிலுக்கும் போகுது, எப்படியாவது என் பிள்ளைக்கு நல்ல புத்தி கொடு, அவன் சீக்கிரம் ஒரு கல்யாணம் பண்ணட்டும் அப்படின்னு 21 முறை சமயபுரம் கோயிலுக்கு ஆத்தாளுக்கு போய் சாமி கும்பிட்டுச்சு. அதுக்கு ஒரு நம்பிக்கை அது. அப்புறம் யாரோ சொன்னாங்கன்னு காளஹஸ்திக்கு போச்சு, அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா கல்யாணம் நடந்துருன்னு. அப்புறம் திருக்கடையூருக்கு போனா கல்யாணம் நடக்கும்னு யாரோ சொன்னாங்க, அங்க போறாங்க. அப்புறம் சூரியனார் கோயிலில் போங்க, அங்க கட்டாயமா திருமணம் நடக்கும் உங்க பிள்ளைக்கு போனா. இது இந்துயிசம், அந்த நம்பிக்கை. அது ஹிந்துயிசம், இந்துக்களின் நம்பிக்கையோடு தொடர்புடையது இந்துயிசம். பிஜேபி பேசுவது இந்துயிசம் அல்ல, இந்துத்துவா. இந்து மக்களின் உணர்வுகளை அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளுகிற அரசியல் நடவடிக்கை இந்துத்துவா. இந்த அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு புதிய மனுஸ்மிருதியை புதிய அரசியல் சட்டமாக ஆக்குவது. இந்துத்துவா என்றால் கோல்வாக்கரின் கனவை நனவாக்குவது. இந்துத்துவா என்றால் எட்காவரின் அரசியலை மக்களிடத்தில் பரப்புவது. இந்துத்துவா என்றால் காந்தியை கொன்ற நாத்துராம் கோட்சேவை தேசபக்தன் என்று கொண்டாடுவது. இதுதான் இந்துத்துவா. நாங்கள் எதிர்ப்பது இந்துத்துவாவை. சாதாரண இந்து மக்களின் நம்பிக்கையை நாங்கள் விமர்சிக்கவில்லை. பெரியார் மாதிரி எங்களால் அவ்வளவு துணிச்சலா பேச முடியாது. அவருக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. எங்களுக்கு அரசியல் ரீதியாக மக்களை அமைப்பாக்க வேண்டிய தேவை இருப்பதாக நாங்கள் களமாடுகிறோம். அவருக்கு அரசியல் ரீதியான தேவை இல்லை. நாம் போடுற விதை விருட்சமாக வளரும் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அவர் இந்த அரசியலை பேசும்போது இப்படியெல்லாம் இயக்கங்கள் உருவாகும் என்று அவர் ஒருபோதும் கற்பனை செய்திருக்க வாய்ப்பில்லை. அண்ணா உருவாவார், திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகும், அதை ஒட்டி அதிமுக என்று இயக்கம் பல்கி பெருகும், அதே வரிசையில் திருமாவளவன் போன்றவர்கள் வருவார்கள் என்றெல்லாம் பெரியார் எண்ணி பார்த்திருக்க வாய்ப்பில்லை. அவர் போட்ட கருத்தியல் விதை இன்றைக்கு இவ்வளவு பெரிய அரசியலாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறது, பல்கி பெருகி இருக்கிறது.
ஆகவே தேசியவாதம் என்பதில் பல அணுகுமுறை இருக்கிறது, பல பார்வை இருக்கிறது. இவர்கள் பேசுகிற மொழி வழி தேசியம் இது. பிஜேபி பேசுவது மதவழி தேசியம். காந்தி பேசியது நாட்டின வழி தேசியம். அம்பேத்கரும் பெரியாரும் பேசியது கோட்பாட்டு வழி தேசியம். கோட்பாட்டு வழி தேசியம். தேசியவாதத்தில் இத்தனை வகை இருக்கு. தேசியவாதமே கூடாது என்று சொன்னவர் பெரியார். எனக்கு தேசம், அப்புறம் தேசியம், தேசியவாதம் இதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லைங்கிறார். எவ்வளவு பெரிய அரசியல் ஞானி தந்தை பெரியார். நினைத்து பார்க்கிற போது நமக்கு வியப்பாக இருக்கிறது. பேசியது என்ன? வெறும் மொழி அடிப்படையிலான தேசியவாதம் இல்லை. அவர் தனிநாடு என்கிற முதன்மையான கோரிக்கையை வைத்து முன்மொழிந்த ஒரு தேசியவாதம். நீ பேசுற தமிழ் தேசியவாதத்தில் தனி தமிழ்நாடு உண்டா? தனி தமிழ்நாடுங்கிற வார்த்தையை நீ பேசலன்னா நீ பேசுறது 100 விழுக்காடு போலி தமிழ் தேசியம். தமிழரசன் பேசியது தமிழ் தேசியம். ஏனென்றால் தமிழரசன் தனி தமிழ்நாடு கோரிக்கையை வைத்தார். உன்னோட எவனோட என்னால சேர முடியாது. நீ வச்சிருக்கிற கான்ஸ்டிடியூஷன் வேண்டாம், உன்னுடைய பார்லிமெண்டரி டெமோக்ரசி எனக்கு வேண்டாம், இந்தியா என்கிற தேசத்தோடு நான் சேர மாட்டேன். வடக்கே இருக்கிற உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. உன் அரசியல் வேறு, என் அரசியல் வேறு, உன் பாரம்பரியம் வேறு, என் பாரம்பரியம் வேறு, என்னுடைய வரலாறு வேறு, உன் வரலாறு வேறு, எனக்கு இருக்கிற பின்னணி வேறு, உனக்கு இருக்கிற பின்னணி வேறு, உன்னோடு என்னால் சேர்ந்து வாழ முடியாது. எனவே எங்கள் நாட்டை தனி நாடாக நாங்கள் பிரித்தெடுப்போம். அதுதான் தமிழரசன் முன்மொழிந்த தமிழ் தேசியம். அண்ணன் பேசிய தமிழ் தேசியம் என்பதும் தனி ஈழம் என்பதுதான். சிங்களவனுக்கு எங்களுக்கு ஒருபோதும் ஒத்து போகாது. உன் வரலாறு வேறு, என் வரலாறு வேறு, உன்னுடைய பாரம்பரியம் வேறு, என்னுடைய பாரம்பரியம் வேறு. ஒட்டுமொத்த இலங்கையை கட்டி ஆண்ட தமிழ் இனம் எங்கள் இனம். இன்றைக்கு நாங்கள் வடக்கு கிழக்கு பகுதிகளில் சுருங்கி கிடக்கிறோம். எங்களை நீ ஆளம் கூடாது. பிரிட்டிஷார் உன் கையில் அதிகாரத்தை கொடுத்து விட்டு போய்விட்டான். நாங்கள் தனியே ஆண்ட இனம், நீங்கள் தனியே ஆண்ட இனம். உன் கீழே நான் ஏன் அடிமையாக உழல வேண்டும்? எனவே எங்களுக்கு தனி நாடு தேவை. அதிலே மொழி, இனம் என்பதையெல்லாம் தாண்டி கலாச்சாரம், எங்களுக்கான சாதியற்ற சனாதன தர்மமற்ற ஒரு பண்பாடு உண்டு என்கிற அடிப்படையிலான கோரிக்கை, அதுதான் தமிழீழ தேசியவாதம். வெறும் தமிழன் என்கிற அடிப்படையில் அவர் விழுந்தெழவில்லை. நீ பேசுகிற தமிழ் தேசியம் எப்படிப்பட்டது? நாங்க தமிழ் தேசியம் பேசுறோம், தமிழ்நாட்டில் நாங்க தமிழ் தேசியம் பேசுறோம். எங்களுக்கு தனி தமிழ்நாடு உருவானால் மகிழ்ச்சி. ஆனால் நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைக்கவில்லை. எங்களை பொறுத்தவரையில் இந்திய அளவில் சாதியை ஒழிக்க வேண்டுமானால் இந்திய அளவில் ஒரு ஐக்கியம் தேவை. ராம்தாஸ் அத்வாலே என்ன மொழி, அது எங்களுக்கு தேவையில்லை. மாயாவதி என்ன மொழி, என்ன உணவு, என்ன உடை, என்ன கலாச்சாரம், அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் மாயாவதி அம்மையாரோடும் ராம்தாஸ் அத்வாலேயோடும் இன்னும் இதர பிற்படுத்தப்பட்ட சமூக தலைவர்கள் லல்லு பிரசாத் யாதவ் போன்றவர்களோடும் நாங்கள் ஒரு ஐக்கியம் கட்ட விரும்புவது இந்த மண்ணில் சாதியை ஒழித்த, சனாதனத்தை ஒழித்த ஒரு சமத்துவத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதாகத்தான். அதே வேளையில் எங்களுக்கான மொழி உரிமைகளையும் இடம் சார்ந்த கலாச்சாரம் சார்ந்த உரிமைகளையும் நாங்கள் ஒருபோதும் இழக்க மாட்டோம். அரசமைப்பு சட்டம் தருகிற அந்த சட்டப்பூர்வமான உரிமைகளை பாதுகாப்பதற்கு, மொழி இன அடிப்படையிலான உரிமைகளை வென்றெடுப்பதற்கு நாங்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்கிறோம். இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு சாதியை ஒழிப்பதற்கான ஐக்கியத்தை கட்டமைக்க வேண்டும் என்கிற தேவையை உணர்ந்து மொழி இன உரிமைகளை முன்வைக்கிறோம். இந்தியை திணிக்காது. அது வெறும் இந்தி என்பதற்காக அல்ல, இந்தியின் மூலம் அவன் கலாச்சாரம் இங்கே திணிக்கப்படுகிறது. இதுதான் பெரியார் பார்வை, இதுதான் சிறுத்தைகளின் பார்வை. சனாதன தர்மத்தை நாங்கள் எதிர்ப்பதற்கு காரணம் வர்ணாசிரமத்தை அது முன்மொழிகிறது. அதுதான் காரணம். வெறும் இந்துயிசம் என்கிற நம்பிக்கையை எதிர்ப்பதல்ல. சனாதன தர்மம் பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் உண்டு என்கிறது. பார்ப்பனன் மட்டுமே உயர்ந்தவன், மற்ற அத்தனை பேரும் அவனுக்கு கீழே என்று அவர்களை இழிவுபடுத்துகிற ஒரு தர்மம் தான் வர்ணாசிரம தர்மம். அந்த வர்ணாசிரம தர்மம் ஒழிக்கப்பட வேண்டும். இதுதான் அரசியல் சார்ந்த ஒரு தேசியவாதம். ஆனால் இவர்கள் வெறும் மொழி அடிப்படையில் தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு பார்ப்பனர்களின் செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக பெரியார் என்கிற பிம்பத்தின் மீது கை வைக்கிறார்கள். எலி குஞ்சு மோதி இமயம் சரியாது. தோழர்களே, இந்த எலி குஞ்சுகள் இமயத்தோடு மோதுகின்றன என்று நாம் ஒருபோதும் கவலைப்பட தேவையில்லை. பெரியார் உலகம் வியக்கத்தக்க வகையில் உருவெடுத்து நிற்கிறார், விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறார். பெரியார் என்கிற தனி மனிதர் அல்ல, பெரியாரின் சிந்தனைகள்.
சமத்துவ சிந்தனைகள், சனாதன ஒழிப்பு சிந்தனைகள், அதுதான் பெரியார். அதுக்கு வடமொழியில மகாத்மான் தான் பேர், வேற ஒண்ணும் இல்லை. வடமொழியில மகாத்மான்னா தமிழ்ல பெரியார்னு அர்த்தம். மகான்னா பெரிய, ஆத்மான்னா ஆளுன்னு அர்த்தம், பெரிய ஆளு. அதை தமிழ்ல இரு விகுதி மாறி பெரியார்னு, அவ்வளவுதான். பெரியார் வடமொழியில மகாத்மா, இவர் ஒரு மாமனிதர் என்று பொருள். அதை இன்னும் தமிழ் படுத்துறா மாமனிதர். மாமனிதர்னு ஏன் சொல்றோம்னா மகத்தான கொள்கை கோட்பாடுகளை உயர்த்தி பிடித்தவர். அவரை அந்த காலத்திலிருந்து எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள், தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள், எவ்வளவோ முயற்சித்து பார்த்தார்கள். பெரியார் 94 வயது வரையிலும் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு வாழ்ந்தார். கடவுளே கடவுளே கடவுளேன்னு சொன்னவன் 30 வயசுல போனான், 40 வயசுல போனான். கோயில் குளமெல்லாம் அலைந்தவன் பாதியிலே திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னு குப்புறப்படுத்தி சேர்த்து போனான். ஆனா கடவுள் இல்லைடா இல்லைடா இல்லைடான்னு ஊர் புறா சொன்னவர் 94 வயது வரல இருந்தார். 94 வயது வரல இருந்தார். அந்த நிமிஷம் வரையிலும் சாதி ஒழிப்பில் அவர் உறுதியாக இருந்தார். இப்போது சொல்லுங்கள், நம் தலைவர் யார்? அந்த பிம்பத்தை அசைக்க நினைப்பவர்கள் யார்? சிறுத்தைகளின் எதிரிகள். அவங்க திக எதிரிகள் கிடையாது, திமுக எதிரிகள் கிடையாது. இன்னைக்கு நான் பிரகடனப்படுத்துகிறேன், பெரியாரை எதிர்க்கிறவன் சிறுத்தைகள் எதிரி. பெரியார் பிம்பத்தை அசைக்க நினைக்கிறவர்கள் சிறுத்தைகளின் எதிரிகள். நான் மேடைக்காக பேசல, மேடைக்காக பேசவில்லை தோழர்களே. சிறுத்தைகள் பேசுகிற தமிழ் தேசியம் அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட மொழி இன நலன்கள் சார்ந்த தமிழ் தேசியம். ஆனால் நீங்கள் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்றுக்கொள்கிறீர்கள், தேர்தலில் நிற்கிறீர்கள், ஓட்டு நாங்கள் அதிகமாக வாங்கியிருக்கிறோம் பெருமை பீற்றிக் கொள்கிறீர்கள். அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கிட்ட பிறகு தேர்தலில் நிற்கிற சூழலில் நீங்கள் பேசுவது தெலுங்கு எதிர்ப்பாகவும் கன்னட எதிர்ப்பாகவும் இருக்கிறது. இது எப்படி தமிழ் தேசியமாக இருக்க முடியும்? கன்னடனா அங்கே டெல்லியில் உட்கார்ந்து இருக்கிறான். நாட்டை ஆளக்கூடியவர்கள், இந்தியை திணிக்கக்கூடியவர்கள், சமஸ்கிருத மயத்தை நடைமுறைப்படுத்துகிறவர்கள், அம்பானி அதானியிடம் நாட்டை விற்பனை செய்து கொண்டிருப்பவர்கள். இந்திரா காந்தி காலத்தில் இந்திரா காந்தியோடு நமக்கு பல முரண்பாடுகள் இருக்கலாம். தனியார் வங்கிகளை எல்லாம் தேசியமயமாக்கினாங்க, தேசியமயமாக்கினாங்க. பல துறைகளை, தனியார் துறைகளை எடுத்து அரசுடைமையாக்கி பொதுத்துறைகளாக மாற்றினாங்க. ஆனா இவர்கள் பொதுத்துறைகள் எல்லாம் தனியார் ஒப்படைக்கிறாங்க, தனியார் மயப்படுத்துது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தேசியமயமாக்குதல் நடந்தது, நேஷனலைசேஷன். எல்லாத்தையும் நேஷனலைசேஷன் பண்றதுதான் நேஷனலிசத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு. ஆனா இவர்கள் எல்லாத்தையும் பிரைவேட்டைசேஷன் பண்றாங்க, தனியார் மயப்படுத்துறாங்க. அதுவும் அவங்களுடைய பினாமிகள்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அதானி அம்பானி தான் ரெண்டே பேர்கிட்ட ஒட்டுமொத்த இந்தியாவை விற்று கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி உண்மையான ஒரு இந்திய தேசியமாக இருக்க முடியும்? இந்துக்களையும் ஏமாற்றுகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட காலவரையில் திமுகவை எதிர்க்கிற காரணத்தினால், திராவிட அரசியலை பலவீனப்படுத்துவதற்கு இந்த கும்பல் பயன்படும் என்று கருதுகிற காரணத்தினால் அவர்கள் இதை ஊக்கப்படுத்துகிறார்கள். ஆனால் திமுக ஒரு வேளை பலவீனப்பட்டு போனால், திராவிடர் கழகம் ஒரு வேளை பலவீனப்பட்டு போனால், அதன் பிறகு அவர்கள் அழிக்க துணிவது தமிழ் தேசியம் பேசுகிற சக்திகளை தான் அழிப்பார்கள். ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். மொழி வழி தேசியத்தை எதிர்க்கிற மத வழி தேசியத்தை எதிர்க்க வேண்டும், அதுதான் தமிழ் தேசியம். இல்லை என்றால் தனித்தமிழ்நாடு கோரிக்கையை வைக்க வேண்டும், அதுதான் தமிழ் தேசியம். தங்களுடைய இந்துத்துவ தேசியத்திற்கு பிரபாகரன் அவர்களை துணைக்கு இழுக்கக்கூடாது, அவரை களங்கப்படுத்தக்கூடாது. அவர் பெரியாருக்கு எதிரானவர், திராவிடத்திற்கு எதிரானவர், திராவிட அரசியலுக்கு எதிரானவர் அல்லது திராவிட கட்சிகளுக்கு எதிரானவர் என்பதை போன்ற ஒரு திரிபுவாத அரசியலை இந்த மண்ணில் விதைப்பது மிகவும் ஆபத்தானது. அதை விடுதலை சிறுத்தைகள் வேடிக்கை பார்க்க மாட்டோம். எப்போதும் சொல்லுவது போல் சொல்லுகிறேன், தேர்தலில் நின்றாலும் நிற்காவிட்டாலும் நாங்கள் இந்த நிலைப்பாட்டில் எப்போதும் உறுதியாக இருப்போம். தேர்தலில் வென்றாலும் தோற்றாலும் நாங்கள் இந்த கருத்தியல் நிலைப்பாட்டில் எப்போதும் உறுதியாக இருப்போம். ஆகவே எந்த கடப்பாறையை கொண்டு வந்து திராவிட அடையாளமாக, சமத்துவ அடையாளமாக, திராவிடம் என்றால் சமத்துவம், திராவிடம் என்றால் சமூக நீதி, திராவிடம் என்றால் பார்ப்பனிய எதிர்ப்பு, திராவிடம் என்றால் ஆரிய எதிர்ப்பு, திராவிடம் என்றால் சனாதன எதிர்ப்பு, திராவிடம் என்றால் சகோதரத்துவம், திராவிடம் என்றால் அம்பேத்கரியம், திராவிடம் என்றால் பெரியாரியம். அதை அசைக்க யார் வந்தாலும், எந்த கடப்பாறையை தூக்கி கொண்டு வந்தாலும் சிறுத்தைகள் எதிர்கொள்வோம்,
களமாடுவோம் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.